வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மேல் மாவு தயாரிக்கலாங்க. முதல்ல இதுக்கு வந்து பதப்படுத்தின அரிசி மாவு 1 கப், தண்ணி 1/4 கப், நெய் 1 டீஸ்பூன், உப்பு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அரிசி மாவு, 1 சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் நெய் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம இந்த மாவில் ஊற்றி நல்லா கலந்து விட்டு மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நல்லா தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இந்த பதப்படுத்தின அரிசி மாவு நான் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ மாவை ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சாதாங்க வெடிப்பு இல்லாமல் நல்லா வரும். இப்போ அந்த பிசைஞ்சு வச்ச மாவு மேலே கொஞ்சமாக நெய் விட்டு தடவி விட்டுட்டு அப்ளை பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். துருவிய தேங்காய் 1 கப், துருவிய வெல்லம் 1 கப், சுக்குத்தூள், ஏலக்காய் தூள். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. அதில் துருவிய தேங்காய், துருவிய வெல்லம் ரெண்டையும் போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இந்த வெல்லம் வந்து கரைஞ்சி நீத்துக்கிட்டு வருங்க. இந்த ஸ்டஃபிங் வந்து நீத்துக்கிட்டு வரும். அது கொஞ்ச நேரம் ஆக ஆக நல்லா டைட்டாகுங்க. எள்ளு பூரண கொழுக்கட்டை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கெல்லாம் தரேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வர வரலும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வர மாதிரி கிளறி விட்டுட்டு இறக்கி ஆற வச்சுக்கலாங்க. இப்போ மோதகம் செய்கிற மோல்டில் அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு மாவு அப்ளை பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து 2 பக்கமாக நல்லா அழுத்தி விட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூர்ணத்தை எடுத்து கொஞ்சமாக ஒரு பக்கம் மாவில் மட்டும் வச்சிடலாங்க. வச்சுட்டு இப்போ மோல்டை மூடிட்டு பின்பக்கமும் வந்து நல்லா மாவு போட்டு மூடி விட்டுடலாங்க. இப்போ திறந்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க மோதகம். இப்போ நம்ம கையிலேயே வந்து இன்னொரு மோதகம் நான் செஞ்சு காட்டுறேங்க. இது வந்து மாவை நல்லா தட்டையாக தட்டி விட்டுக்கலாங்க. விட்டுக்கிட்டு நல்லா மெல்லிசாக தட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்டஃபிங் உள்ளே வச்சு இந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடேற்றிடலாங்க. அது சூடானதும் இட்லி தட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மோதத்தை வச்சுட்டு 7லேருந்து 10 நிமிஷம் வரலும் வேக விடலாங்க. நீங்களே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டில் மோதகம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பாய் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.